கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் வேதாகமத்தில் எண்ணிக்கை கடங்காத வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் விலையேற பெற்ற ஒரு வசனம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப நீங்க விசுவாசிச்சு இந்த வருஷம் துவங்கும் போதே கர்த்தர் என்னுடைய கையை பிடிக்கிறார். 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் சொல்றதை அப்படியே மனசுல வச்சு அந்த டயத்துக்குள்ள கரெக்டா போயிடுவோம். மனசை ஒருநிலைப்படுத்துங்க, மனதை அலைய விடாதீங்க. நான் வந்த ஒரு நோக்கம் கர்த்தருடைய முகத்தை பார்க்க. வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்கேயோ ஒரு மூலையில் நான் நிற்கிறேன்ப்பா, எங்கேயோ ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன். வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஒரு சொட்டு கண்ணீரை நான் இப்பொழுது உம்முடைய பாதத்துக்கு அர்ப்பணிக்க போகிறேன். தகப்பனே, தகப்பனே, உலகமெங்கிலும் ஊழியர்கள், விசுவாசிகள், திருச்சபைகள் இந்த 12 மணிக்கு எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய கண்களும் உம்மை நோக்கி பார்க்குதப்பா, உம்மை நோக்கி பார்க்குதப்பா. ரகா பாலா சந்தரலபா ரீபா பாலா கத்தர நம சத்துரபா கதரலபா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ரீமா மாமா ரகபா சத்தர லுபாலா கபார பாலபா ஓ ரீபா பானா துரா நம சக்கர பாலபா கரபாலபா. ஆவியானவருக்குள்ளே எல்லாம் நிரம்பி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரே பாபா ராதர நம சக்கரலபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. புது வருடத்தில் எங்களை உயிரோடு நீங்க கொண்டு வந்தீங்கப்பா. எத்தனை கஷ்டங்களப்பா, எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றையும் முறியடிச்சிங்க ஆண்டவரே. எங்க மேல இவ்வளவு கரிசனையா இருந்தீங்கப்பா, எங்க மேல இவ்வளவு அன்பா இருந்தீங்கப்பா, எங்களை எவ்வளவா நேசிச்சீங்கப்பா. கத்தாதி கத்தரே, ராஜாதி ராஜாவே, எங்கள் சர்வ வல்லவரே, ரீபா பாராதுராமா கரபா. கைகளை நல்ல தட்டி எல்லாரும் கடைசி வரைக்கும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை நாம் ஆராதிப்போம், ஆராதிப்போம். தீபா பாபா ராதுராமா சந்தர லபல பரப கரபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஷாலா துரா பாகதர லபல பரப ஓ ரபா பலந்தர நமல பரபல. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நல்ல கைகளை நல்ல தட்டுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. நல்ல தட்டுங்க, ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு அற்புதம் நடக்கும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 12 மணி, இன்னும் கொஞ்சம் நிமிஷங்கள் இருக்கு. முக்கியமான நேரத்தை கோட்டை விட்டுறாதீங்க. கொஞ்சம் நீங்க நில்லுங்க, தரிச்சு நில்லுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட கவனிங்க. சவுல் போனாரு. சவுல் போய் காணாம போன மாட்டை தேடி போனார். சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட போன உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா? உன்னுடைய மாடு, காணாம போன உன்னுடைய பொருள்
எங்க இருக்குங்கிறத நான் கர்த்தரை கேட்டு சொல்றதுக்கு முந்தி நீ தரித்து நில், நீ நில்லுன்னார் ஆண்டவர். நம்ம நிக்கிறோமா இல்ல ஆடுறோமா? இல்ல நிக்கிற இடத்துல இடத்தை ஏதாவது பேக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்களா? நிக்கிறோமா? கர்த்தருக்காக நிக்கிறீங்களா? இதாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி, கர்த்தர் கேட்கிற கேள்வி. அதுக்கப்புறம் தாங்க உள்ள போகும்போது பல காரியத்தை கர்த்தர் பேசுவார். தரித்து நில், கண்ணை மூடு, தரித்து நில். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், தரித்து நில், எனக்கு முன்னாடி நீ தரித்து நில், கரெக்டா நில்லுங்கிற. அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், நீ தரித்து நில், அங்கேயும் இங்கேயுமா நீ ஓடாத, கால் அங்கேயும் இங்கேயுமா துரிதமா ஓட வேண்டாம். என்னத்தை நீ இந்த வருஷத்துல என்ன பெருசா சாதிச்ச? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண? எத்தனை மணி நேரம் நீ பைபிள் படிச்ச? ஒரு தடவை தேவன் உன்னோட பேசினாரா? உன்னோட ஆண்டவர் பேசினாரா? பேசின வசனத்தை மேடையில் வந்து சொல்லுங்க. அலட்சியப்படுத்திடாதீங்க இந்த நேரத்தை. தரித்து நில், தரித்து நில். இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. தரித்து நில். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவாதி தேவன் பரிசுத்தர். பரிசுத்தமான இடத்தில் இருக்கிறவர், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறவர், பரிசுத்தவான்களோடு பழகுகிறவர், பரிசுத்தவான்களிடத்தில் ரகசியத்தை சொல்லுகிறவர், பரிசுத்தவானை விட்டு விலகி போகாதவர். பரிசுத்தம் எங்கே இருக்குதோ அங்கே அவர் ஓடி வருவார். உன்னுடைய வாழ்க்கையில இந்த நேரம் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறதுக்கு அடையாளம் உங்க கைகள் உயர்த்தப்படணும். 2 கை, அது உங்க இஷ்டம். கைகள் உயர்த்தப்படணும். பன்னிரண்டு 1 நிமிஷம் இருக்கு. நாம் துரிதப்படுவோம். கர்த்தருடைய வருடம் துவங்க போது, ஒரு புதிய ஆசீர்வாதம் இறங்க போது. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே அது நடக்கும். கர்த்தர் நீ வேண்டிக் கொள்றத கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே உள்ள போயிடுவோம். ஆவியில நிரம்பி உள்ள போயிடுவோம். கர்த்தர் கைவிடவே மாட்டார். சிபாலா கத்தர லபா லபா கத்தர லபா ரீபா பாபா சந்துரா பா கத்தர. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரீபா பா சந்தரா தேரா பா கத்தர. ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எல்லாரும் கை வேகமா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வேகமா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ பா 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 ரா கா பா லா ஷலா பா ரா பா கர. பிதாவே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கபா பபா ரபா லபா ஷபா லபா ரபா லபா ரபா. ஹalleluya. ஹalleluya. ஷபா பபா ரபா கத. Jesus.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். முக்கியமான நேரம். நம்ம இந்த 2023 நம்ம நல்லா தூங்கி இருக்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. நல்லா தூங்கி இருக்கிறோம், நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம், நல்ல ரெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கிறோம், போக வேண்டிய ஊர்களுக்கெல்லாம் போய் வந்திருக்கிறோம். ஒன்றும் குறைவில்லை. ஆனா இன்னைக்கு மாத்திரம் குறைவு வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு கண்ணு விழிச்சு ஒரு கொஞ்ச நேரம் கூட நம்ம தூக்கத்தை பெருசா நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஒரு காணிக்கையா கொடுத்து என்ன இங்க சொல்றாங்க, என்ன நடக்குது, இந்த இடத்தை விட்டு ஏஞ்சி வெளியில போறதுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை என்னோட ஆண்டவர் பேசினாரு. ஒரே ஒரு வார்த்தை, அது சின்ன வார்த்தையோ பெரிய வார்த்தையோ என்னோட பேசினாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களை போல ஒரு பாக்கியவான் உலகத்துல இல்லவே இல்லை. போல பாக்கியவான் இல்லை. கர்த்தர் பேச மாட்டார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் பேசாம இருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேசுற தெய்வம். அவருடைய வார்த்தை தீவிரமா வரும்னு எழுதியிருக்கு. பேசுவார், எல்லார்கிட்டையும் பேசுவார். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. கொஞ்சம் அவரை நல்ல உருக்கமா நினைங்க, கொஞ்சம் ஆழமா நினைங்க. அப்பா நிச்சயமா உங்களோட பேசுவார். கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகத்துல 46ஆம் சங்கீதத்துல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, யாக்கோபின் தேவன். பாத்தீங்களா? யாக்கோபின் தேவன். ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் ஈசாக்கு இருக்காரு. இவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள். ஆனா ஆண்டவர் யாக்கோப்ப மறக்க மாட்டேங்கிறார். யாக்கோப்ப ரொம்ப நேசிக்கிறாரு. யாக்கோப்பு மேல ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியம். வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆதியாகமத்துல இருந்து அப்படியே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா, யாக்கோப்பு பத்தி சொல்லாத இடமே இருக்காது. எங்கேயோ ஒரு காரியத்துல திடீர்னு யாக்கோப்பை பத்தி கர்த்தர் சொல்வார். யாக்கோப்பினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு அவ்வப்போது நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த யாக்கோப்பு மேல ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு அவன் மேல அவ்வளவு அவருக்கு தாகம். யாக்கோப்புன்னா அவருக்கு அத்தனை மேன்மை. யாக்கோப்பை பத்தி சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்த, யாக்கோபை சிநேகித்தேன்றார். ஒரு கடவுள் ஒரு மனிதனை சிநேகிக்கிறார் அப்படின்னா அது எத்தனை பெரிய கிருபை தெரியுங்களா? உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்றாங்க, எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க, மரிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை சிநேகிக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதன் மேல பிரியமா இருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவனுடைய வாழ்க்கையில இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. யாக்கோப்புடைய குடும்பத்து மேல கர்த்தருக்கு ஒரு கரிசனை இருக்கு. யாக்கோப்பு அவன் எந்த இடத்துக்கு போகிறான், எங்க வருகிறான், என்ன செய்கிறான், அந்த யாக்கோப்பை குறித்து ஆண்டவர் நிறைய எழுதியிருக்கார். இன்னைக்கு நாங்க சுருக்கமாக தான் யாக்கோப்பை பத்தி சில காரியத்தை சொல்லிட்டு, நாளைக்கு காலையில நமக்கு ஆராதனை ஆலயத்துல கோட்டை விட்டுறக்கூடாது. நைட்டு பூரா நாங்க ஜெபிச்சோம், அதனால நாங்க ஆலயத்துக்கு வரல. இன்னைக்கு கூட நீங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராம, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த இடத்துல கூட போறோம்னு அவ்வளோ தூரம் நாங்க சொல்லியும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம இந்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கீங்க. பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணீங்க? வீட்டுல கேட்க ஆள் இல்லைண்டா. ஞாயிற்றுக்கிழமை எங்க போனீங்க? இது ஞாயிற்றுக்கிழமை தானே. உன்னை சோதிக்கிறதுக்கு தானே இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்திருக்காரு கர்த்தர். நீ என்ன பண்றன்னு பாக்குறாருல. வருஷ துவக்கத்திலேயே அவருடைய திராசு வருது.
நம்ம நெருக்குது, குறைவு காணப்படக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எங்க போனீங்க? ஆலயத்துக்கு வந்திருக்கணும் இல்லைங்களா? காலையில் நீங்க செய்தி கேட்டிருக்கணும்ல. கடவுளை ஏன் இப்படி நீங்க கனவீனப்படுத்துறீங்க? கர்த்தரை கனவீனப்படுத்தலாமா? ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நாளைக்கு காலையில நமக்கு ஆராதனை இருக்கு, அதை பத்தி பாஸ்டர் சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது ஆராதனைக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் வருஷ துவக்கத்தில் நடக்கிற ஆராதனை, எந்த கிளை சபையும் கிடையாது. நாளைக்கு எந்த கிளை சபையிலும் ஜெபம் கிடையாது. எல்லாரும் நம்முடைய தலைமை சபைக்கு வந்துடணும். தலைமை சபையில இப்போ ஒரு செய்தி, காலையில ஒரு செய்தி கொடுக்கப்படும். இதே வாக்குத்தத்தத்தை வைத்து தொடர்ச்சியா நாங்க சபையில பேசுவோம். அதை நீங்க நிறைய அதை கேட்டு நீங்க அறியணும். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. இத சங்கீதம் 46 11வது வசனத்துல, சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படி சொல்லிட்டு, எப்பொழுதுமே ஒரு வசனம் ஜோடி இல்லாம இருக்காது. கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுக்கிறாருன்னா அதுக்கு ஜோடி வசனம் எங்கேயாவது இருக்கும், தேடி கண்டுபிடிக்கணும். அதான் அதுலதான் ஆண்டவர் பேசுறது பேசாதது விளங்கும். இப்ப இந்த 46ஆம் சங்கீதத்துல 11வது வசனத்துல கர்த்தர் பேசுறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இதை உறுதிப்படுத்துறதுக்கு 46:7 பாருங்களேன், கையில பைபிள் வச்சிருந்தா பாருங்க. 46:7 சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 46ஆம் சங்கீதத்துல 2 இடத்துல அந்த வார்த்தை வருது. இந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுக்கும் போது ஒரு பெரிய பதட்டம் இருந்துச்சு எனக்கு. பதட்டம் நல்லா புரிஞ்சுங்க. என்னத்தையும் உன்னை கொண்டுட்டு வந்து படிச்சு என்னமோ சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் இந்த பரிசுத்தமான இடத்துல கடவுளுக்கு பயந்து சொல்றேன். நான் 40 நாள் பாஸ்டிங் பண்ணும்போது எப்பொழுதும் வருஷம் வருஷம் அந்த வாக்குத்தத்தை எடுத்துருவோம். ஆனா 40 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜபத்தை மாறி மாறி, நானும் பாஸ்டர் தினகரனும் மாறி மாறி, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மாறி மாறி நடத்துறோம். ஆனா வாக்குத்தத்தம் கிடைக்கல. என்னடா வாக்குத்தத்தம் கிடைக்கலன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 வசனத்துக்கு மேல எடுத்து பார்த்தேன். ஒரு வார்த்தையில் கூட, எல்லாம் அருமையான வார்த்தைங்க, ஆனா ஆண்டவரை மனசை தொடவே இல்லை. நான் ஒரு நாள் காலையில அதிகாலையில ரொம்ப பயந்து நடுங்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திட்ட தெளிவா ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார். நான் கேட்டேன், இது நீங்க தான் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், மேல பாரு அப்படின்னார். மேல பாரு, கடைசியிலையும் பாரு அப்படின்னார். 2 ஒரே சங்கீதத்துல ஒரே வார்த்தை 2 இடத்துல வருது. இது போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல நான் பரிச்சை பார்க்க மாட்டேன். அப்ப இதை எப்படி நாங்க பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டேன். இயேசு கிறிஸ்து ஒரு கோலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு குட்டி ஆடு, அது எங்க போறதுன்னு தெரியாம நிக்குது. அதோடைய அம்மா எங்க, அதோடைய பிரதர்லாம் எங்க, அதோடைய சிஸ்டர்லாம் எங்க, அது எப்படி அந்த இடத்துக்கு அந்த குட்டி ஆடு வந்துச்சு? அந்த குட்டி ஆடு எப்படி ஏசப்பாட்ட வந்துச்சு? அந்த குச்சிய தன்னோட சேர்த்து வச்சிருக்காரு. அந்த ஆடு நேரா அவருக்கு நேரா நிக்குது. இவர் அந்த கண்ணால அந்த ஆட்டை பார்க்கிறாரு. அருமையான அந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, இதை பிரிண்ட் பண்ணி கொடுங்க. இதுல இருந்து நிறைய காரியத்தை நான் பேசுவேன்னு ஆண்டவர் சொன்னார். நான் இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், 100க்கு 100 கர்த்தர் கொடுத்தார். இது இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு அட்டையில வாங்கி வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஒரு வாரம் கழிச்சு கொள்ள பக்கம் தூக்கி போட்டுட்டு
எங்கேயாவது ஒரு இடுக்கில் கொண்டு போய் சொறி வச்சுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு, ஐயா எனக்கு 2 கொடுங்க, 4 கொடுங்க, 6 கொடுங்கன்னு கேட்டு இங்கே போட்டி போட்டுக்கிட்டு வாங்கி நாங்கள் வீட்டுக்கு வருவோம். இந்த வருஷம் எங்களுக்கு அதான் வேலை. கர்த்தர் பேசிட்டாரு, எல்லா வீட்டுக்கும் வருவோம். வந்த உடனே முக்கியமான இடத்துல உங்க வீட்டில் இந்த வசனத்தை நீங்க கண்ணாடி போட்டு நேம்லெஸ் பண்ணி வச்சிடணும், அழகா வச்சிடணும். அந்த வீட்டில் தான் நாங்கள் தண்ணி குடிப்போம், சாப்பிடுவோம். அந்த வீட்டுக்கு இல்லைன்னா வந்துட்டு திண்ணையில் உட்காந்துட்டு வந்துடுவோம். இல்லையா? வாங்கிட்டு போய் எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, கண்ணாடி போட்டு வீட்டில் முக்கியமான இடத்துல வச்சிடணும், மதிக்கணும். அப்புறம் பாருங்க கர்த்தர் எப்படிலாம் நடத்துறாருங்கிறத நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? இது புது வருஷம் அல்லேலூயா தானே? ஆமா, இது பழைய வருஷமா நினைச்சேன். புது வருஷம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இது ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம். கர்த்தர் எப்பொழுதுமே வாக்குத்தத்தத்தின் தேவன். 3500 வாக்குத்தத்தம் இருக்கு. கவனிங்க, வாக்குத்தத்தத்துல மொத்தம் 3500 வாக்குத்தத்தம் இருக்கு. 3500 வாக்குத்தத்தத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல வாக்குத்தத்தம் எடுத்துட்டு வர்றோம். 20 வருஷத்துக்கு மேல வாக்குத்தத்தத்தை எடுத்து நம்ம ஆண்டவரோட ஜெபிக்கிறோம். ஏன்னா அப்பெல்லாம் சின்ன சபை, சின்ன கார்டு அடிப்போம். அதை ஒரு பெரிய பிரச்சனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஊழியம் கர்த்தர் கொஞ்சம் நல்ல ஊழியத்தை ஆசீர்வதிச்ச பிற்பாடு இந்த பிரிண்டிங் பண்ணி இதை எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்து இதை நாங்கள் கர்த்தரை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வாக்குத்தத்தம் இல்லைன்னா அவன் தேவ ஊழியக்காரனே கிடையாது. வாக்குத்தத்தம் இல்லாத குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாத குடும்பம். அந்த குடும்ப தலைவருக்கு வாக்குத்தத்தம்னா என்னன்னு தெரியணும், குடும்ப தலைவிக்கு தெரியணும், பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். காலேஜ் போகிற பிள்ளைங்களா இருந்தாலும், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களா இருந்தாலும், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும், வாக்குத்தத்தம் இதுதாம்மா நம்ம சபைக்கு வாக்குத்தத்தம். அப்பா இதான் பேசியிருக்காங்க. ஒரு வேதனை வரும்போது, ஒரு கண்ணீர் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நோய் வரும்போது, கடன் வரும்போது, எதிர்ப்பு வரும்போது இந்த வசனத்தை சொல்லணும், அழுகணும், முழங்காலே நிக்கணும். ஒரு அரை மணி நேரம் நின்று அந்த வசனத்தை நினைச்சு அழுகணும். சொன்னீங்களே காலையில சொன்னீங்களே, பழைய வருடம் முடிஞ்ச உடனே சொன்னீங்களே, அப்பா அந்த வசனத்தை தானே எங்க கண்ணால நாங்க பார்த்தோம், காதால கேட்டோம். ஏசப்பா உங்க வார்த்தையை நீங்க, ஆமாண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியாது சொன்னீங்களே, உங்க வார்த்தையை நீங்க எத்தனை மேன்மைப்படுத்திருக்கீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நம்புறேன்ப்பா. இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்த தெய்வமே என்று நீங்க ஜெபிங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த வருஷம் நான் என் வாயால மனசார சொல்றேன், கடனே இல்லாம இந்த வருஷம் ஓடுவோம் வாழ்க்கை. தோத்திரம். கடனே இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஆனா நீங்களா போய் வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் ஜபத்தது இல்லை. தோத்திரம். அதே மாதிரி குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருக்கும், படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கும், அதிகமா ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட வீண் செலவெல்லாம் வராது, பேய் பிசாசுடைய தொல்லை இருக்காது, பில்லி சூனியம் மந்திரம் இவைகளால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். இன்னொன்னு சொல்றேன், நல்ல உணவை சரியான நேரத்துல சரியான விதத்துல சாப்பிடுவோம். கை தட்டுங்க பாப்போம். சரியான நேரத்துல நல்ல உணவு சாப்பிடுவோம். கை தட்டணும். ஆமென். அதுபோல நம்முடைய குடும்பத்தை கடவுள் நல்லா கொண்டு போவாரு. இந்த வருஷம் மரண கட்டுகள் இருக்காது, பாதாள வல்லமைகள் மேற்கொள்ளாது, எந்த ஒரு நூதன பிசாசும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. கர்த்தருடைய வேலி நம்முடைய வீட்டை சுத்தி இருக்கும்.
கைகளை தட்டுவோம். வேலி சுத்தி இருக்கும், நம்ம வீட்டை சுத்தி வேலி இருக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்துல பிரிவினைகள் இருக்காது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஓயாத சண்டை, ஓயாத பிரச்சனை. உங்களை ஒருத்தர் ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க, அதிக கனப்படுத்துவீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துக்கும் போவீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆலயத்துக்குள்ள போவீங்க. கர்த்தர் உங்களை இருக்க 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 பலப்படுத்திக்கிட்டே போவார், ஆசீர்வதிச்சுக்கிட்டே போவார். உங்க எல்லைகள் எல்லாம் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றுவார். சரி, யாக்கோ இந்த வசனத்துல வாக்குத்தத்தத்துல ஆண்டவர் பேசுறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். தோத்திரம். யாக்கோபு அப்படின்னு ஆண்டவர் மேன்மையா சொல்றார். நான் அதை கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33 12 14 வரைக்கும் படிக்க கேட்போம். எடுத்துங்க. முத வருஷம் புது வருஷத்துல பைபிள் எல்லாரும் கையில இருக்கணும். எல்லாரும் கண்ணு அந்த பைபிளை பார்க்கணும். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். போதும், எல்லாரும் கவனிங்க. அப்புறம் ஒரு 2-3 வசனம் வாசிச்சு நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். கவனிக்கணும். யாக்கோபு பற்றி நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபு தன் சொந்த குடும்பத்தை விட்டு விலகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சொந்த குடும்பத்தை விட்டு போனார். அவர் அப்படி போகும்போது வழியில பிரயாணத்துல இருட்டாயிட்டதுனால, அதுக்கு மேல அவரால் நடந்து போக முடியாததுனால ஒரு இடத்துல ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்து படுத்தார். அவர் படுத்திருந்த இடத்துல கர்த்தர் தரிசனமானார். யாக்கோபுக்கு தேவன் தரிசனமா வெளிப்பட்டார். ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணி மேல கர்த்தர் நின்று யாக்கோபோட பேசினார். அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவருமாய் இருந்தார்கள். யாக்கோபு அந்த ஏணியை பார்க்கும்போது, அந்த ஏணி பூமியில அதனுடைய அடிபாகம் பூமியில் இருந்தது. அதனுடைய நுனி வானத்தை தொட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு ஏணிய அவன் வாழ்க்கையில அவன் பார்த்ததே இல்லை. கீழே அந்த அடிபாகம் கீழே இருக்கு, மேநுனி வானத்தை தொடுது. அது மேல கர்த்தர் நிக்கிறார். அவரு யாக்கோபோட பேசுறாரு. அப்படி பேசி அந்த யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த யாக்கோபு கவனிங்க, அவன் லாபான் வீட்டுக்கு போனான். சொந்த மாமனார் வீட்டுக்கு போனான். 21 வருஷம் அந்த மாமனார் வீட்டுல கஷ்டப்பட்டான். அங்க அவனுக்கு திருமணம் நடந்தது. அவன் நல்ல ஆசீர்வாதமானவனாய் மாறினா. மாமனாருக்கும் அவனுக்கும் இடையில ஏதோ ஒரு மனத்தாக்கல் ஏற்பட்டுச்சு. அப்ப கர்த்தர்ட்ட போய் கேட்கிறான், என்னுடைய மாமனாருடைய முகம் நேற்று இருந்தது போல இல்ல, முகம் வேறுபட்டிருக்கு. அதனால என்னுடைய மைத்துனர்கள் அவங்க ஒரு மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதனால நான் என் மனைவி பிள்ளைங்களோட நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்னு பல இரவு அவன் தூங்காம அழுதுகிட்டே கடந்திருக்கிறான். ஒரு நாள் இரவு கர்த்தர் வந்து, யாக்கோபே யாக்கோபே, நான் உனக்கு தரிசனமாகிய தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் உன்னை வழி நடத்துவேன், உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், நீ புறப்பட்டு நீ என்னை சந்தித்த இடத்துக்கு வா என்று ஆண்டவர் அந்த
அந்த அந்த மகிமையான இடத்துக்கு அவனை அழைத்தான். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த மாமனார் வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். அப்படி போகும்போது பாருங்க, அவன் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் அவன் கூட பிறந்த சகோதரன் ஏசாவுனாலதான் அவன் வீட்டை விட்டு வந்தான். கூட பிறந்த அண்ணன் அவன் சொல்றான், என்னை ஏமாத்தி நீ ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, உன்னை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன், உன்னை நான் கொன்னுடுவேன், ஒரு நாள் வரும் என் கையால உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்னு அவன் சபதம் எடுத்தான். அதுக்கு பயந்துட்டு தான் அவன் ஓடிட்டான். ஆனா இப்ப அந்த ஏசா 400 பேரோட வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே இந்த யாக்கோபு ரொம்ப கலங்கி போய் பயந்து, ஏற்கனவே ஒத்தையில போனான், தனி மனிதன். ஆனா இப்ப அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, 12 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு, நல்ல மனைவிமார், நல்ல குடும்பம், தெய்வீக குடும்பம், கடவுளுக்கு பயந்த குடும்பம், கர்த்தர் எப்பொழுதும் பார்க்கிற குடும்பம். கடவுள் அந்த குடும்பத்துக்கு படி அளக்கிறார். அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா ஆண்டவர் வந்து முன்ன நிற்பார். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சொந்த பந்தம் வர்றாங்களோ வரலையோ கர்த்தர் நிற்பார். யாக்கோபு குடும்பத்து மேல அவருக்கு அவ்வளவு ஒரு பிரியம், குடும்பத்து மேல அவ்வளவு ஒரு பாசம், பற்று. யாக்கோபுடைய சிறுமையை ஆண்டவர் எப்பொழுதும் பார்க்க மாட்டார். அவனை சிறுமப்படுத்த, யாராவது அவனை சிறுமப்படுத்த நினைச்சா விடவும் மாட்டார். யாக்கோபை உயர்த்திட்டே இருப்பார். யாக்கோபுக்கு ஒரு பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். யாக்கோபை தேவன் கௌரவப்படுத்துவார், கனப்படுத்துவார். அப்பேற்பட்ட யாக்கோபு அவன் என்ன செய்யறான், ஏசா வருகிறான்னு கேள்விப்பட்டு வெகுமதியை கொடுத்து அனுப்புறான். நிறைய வெகுமதிகளை கொடுக்குறான். அவன் வாங்கிக்கிட்டு சொல்றான், நான் 400 பேரோட வரேன்னு போய் அவன்கிட்ட யாக்கோபுட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு பயந்துட்டான். பயந்து போய் அவன் வந்த பாதையில யாப்பேத்துங்கிற ஒரு நதி, ஒரு ஆறு, யாப்பேத்துங்கிற அந்த இடத்துக்கு போய் மனைவி பிள்ளையெல்லாம் ஒதுக்கிட்டு தான் மாத்திரம் தனியா போய் கர்த்தரை சந்திச்சான். யாப்பேத்துங்கிற நதியில இரவெல்லாம் ஜெபம் பண்ணினான். இந்த வருஷ துவக்கத்திலேயே அந்த யாக்கோபுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்கிறதுக்கு அடையாளம், இந்த வருட துவக்கத்திலேயே நம்ம கர்த்தருக்கு கண்வழித்து காத்திருக்கிறோம். இது வீணா போகாது. கர்த்தருக்கு நாம இப்ப கண் வெளிச்சு காத்திருக்கிறோம். கர்த்தருக்காக இந்த இரவு காணிக்கை நம்ம கொடுக்கிறோம். நம்முடைய இரவு தூக்கத்தை கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். யாக்கோபு தனித்து விடப்பட்டு அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான், அழுதான், கதறினான். சர்வ வல்லவரை நோக்கி அவன் அழுதான், கதறினான். ஓசியா 12:3 எழுதியிருக்கு. கதறினான், கத்துனான், அபயமிட்டான். ஒரு தேவ தூதன் அனுப்பப்பட்டு வந்தார். பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதனே வந்துட்டார் ஜெபத்துக்கு. உண்மையான ஜெபத்துக்கு ஒண்ணு தூதன் வருவாங்க, இல்லைன்னா கர்த்தர் வருவார். நல்லா புரிஞ்சுங்க. உண்மையா ஜெபிக்கிறவங்களுக்கு ஒண்ணு தேவ தூதனை தேவன் அனுப்புவாரு, இல்லைன்னா கர்த்தரே வருவார். இதுதான் இன்னைய வரைக்கும் ஜெபத்தில் நடக்குது. ஆனா உங்க ஜெபம் எப்படின்னு எனக்கு தெரியல. தோத்திரம், உங்க ஜெபத்துல கருப்பா தெரியுது. அது அப்புறமா பேசுவோம், ஒரு நாளைக்கு பேசுவோம். உங்க ஜெபத்துல ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டா, ஜெபத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு இல்லை. அவன் அவ்வளவா ஒரு பெரிய ஜெபம் பண்ணினதாக இல்லை. ஜெபம் அவன் பண்ணின ஜெபம் இரவெல்லாம் ஜெபம் பண்றான். விடிய போது தூதன் சொல்றான், என்னை விட்டுடு. ஒரு தூதன் சொல்றான், விடிய போது என்னை விட்டுடு. இல்ல, என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நான் விட மாட்டேன், ஆசீர்வதிச்சாதான் விடுவேன் அப்படின்னு விடாபடியா பிடிக்கிறான். அவனை ஆசீர்வதிக்கிறாரு.
அந்த ஜெபத்தில் அவன் பெரிய வெற்றி அடைகிறான். திரும்பி ஜெபம் முடிஞ்சு வெளியில வர்றான். ஏசா வர்றாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுது ஒருத்தர் பார்த்து அந்த பகை, அந்த விரோதம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப ஏசா சொல்றாரு 33:12, பின்பு அவன், நான் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன்னே நடப்பேன் என்றான். நல்லா கவனிக்கணும், இதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த பகை போயிடுச்சு. கர்த்தர் அந்த பகையை மாத்திட்டாரு. இப்ப ஏசா சொல்றான், யாக்கோபு கிட்ட சொல்றான், தம்பி நான் முன்ன போறேன், நீ என் பின்னாடி வாப்பா. நான் முன்னாடி போறேன்பா, நீ வா. அண்ணன் நான் தான் அண்ணன், நான் ஓன் பிரதர், என் பின்னாடி வா. நான் முன்னாடி போறேன், என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யாக்கோபு சொல்றாரு, அதற்கு அவன், பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்று என் ஆண்டவருக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும். அப்ப அண்ணகாரனை கூப்பிடுறான் பாருங்க, என் ஆண்டவராகிய நீர் அண்ணனை போய் ஆண்டவனேங்கிறான். ஆச்சரியமா இருக்கு. கூட பிறந்த அண்ணனை போய் ஆண்டவரே, நீர் உமது அடியானுக்கு முன்னே போ, நான் சேயீர் என்னும் என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற நான் கர்த்தரிடத்துல போய் சேர்ற வரைக்கும் இந்த கரவலாடையும் இந்த பச்சை பிள்ளைகளையும் நான் மெதுவா நடத்தணும் ஆண்டவனே அப்படின்னு அண்ணனை போய் ஆண்டவனேன்றான். இங்க யாராவது உங்க சொந்த அண்ணனை ஆண்டவரேன்னு சொன்னா மூச்சை பிடிச்சிட்டு இங்க முடியாங்க 500 ரூபாய் கொடுக்கணும். இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, இந்த 60 தாண்டா அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி, ஒண்ணு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கலகமும் குழப்பமும். இன்னைக்கு சொந்த குடும்பத்திலேயே பிரச்சனை, சொந்த குடும்பத்திலேயே இன்னைக்கு பெரிய பெரிய கலாட்டாக்கள் நடக்குது. கொஞ்சம் விட்டா போச்சு, ஒருத்தன் அடிச்சு காலி பண்ணிடுவான். என்ன பாருங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? அந்த ஏசா சொல்றான், நான் உனக்கு முன்னே போறேன், நீ எனக்கு பின்னே வா. அதுக்கு யாக்கோபு சம்மதிக்கிற. நல்ல கவனிங்க, ஒரே நாள்ல இந்த வசனத்தை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. குறிப்பிட்டதை மாத்திரம் சொல்லி நான் பாஸ்டர் கையில கொடுக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. டைத்தவ கேட்கல. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப சொல்றான், நான் உன்னை நடத்துறேன்ப்பா, நீ என்ன ஃபாலோ பண்ணி வாப்பா அப்படின்னு ஏசா சொல்றான். ஆனா யாக்கோபு சொல்றான், இல்ல இல்ல இல்ல, நீங்க போங்க, அந்த கரவலாடையும் என் பிள்ளைங்களையும் நான் மெதுவா நடத்திட்டு வர்றேன் அப்படின்னு ரிக்வஸ்டா அவர் கோச்சிக்காத அளவுக்கு பேசி அவன் அதை சம்மதிக்கல. நல்ல கவனிங்க, இந்த வருடம் நமக்கு முன்னே யார் போக போறா? அதான் கேள்வி. இந்த வருஷம் கர்த்தர் துவங்கி கொடுத்துட்டாரு, வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. யாரை நம்பி நீ போற? உன் வேலை ஸ்தலத்துக்கு, உன் வீட்டுக்கு, உன்னுடைய வயலுக்கு, உனக்கு உண்டான காரியங்களுக்கு இந்த வருஷம் 365 நாளும் யாரை நம்பி, யாரை முன்ன வச்சு, யாரை முன்ன போ சொல்லி நீ எப்படி பின்னாடி போக போற? ஏசாவை நம்பியா? ஏசாவை நம்பி யாக்கோபு போல. யாக்கோபு வெகுமதி கொடுத்தது உண்மைதான். யாக்கோபு அண்ணன் காலில் விழுந்து கும்பிட்டதெல்லாம் உண்மைதான். அண்ணனை மதிச்சது உண்மைதான். அண்ணன் ஆண்டவனே அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு முன்னே நீ இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எனக்கு முன்னே போவார். கை தட்டுங்க, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே.
நல்ல கைகளை தட்டுவோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எனக்கு முன்னே போவார். அவர் தான் எனக்கு வழிகாட்டுவார். அவர் தான் என் குடும்பத்தை நடத்துவார். என் பிள்ளைகள் அவர் தான் நடத்துவார். எங்க ஊழியத்தை அவர் தான் நடத்துவார். எங்க விசுவாசிகள் அவர் தான் நடத்துவார். எங்க ஊழியக்காரரை அவர் தான் நடத்துவார். வேற யாருடைய கையிலே நாங்க எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டோம். வேற யாரையும் நாங்க நம்பவும் மாட்டோம். யாரையும் நாங்க ஃபாலோ பண்ணவும் மாட்டோம். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நாங்க அதை விரும்ப மாட்டோம். அந்த யாக்கோபு அவன் இளையவனா இருந்தாலும் ஏசாவை விட அவன் கொஞ்சம் இளையவனா இருந்தாலும் அந்த யாக்கோபுக்குள்ள இருந்த அந்த மேன்மை என்னன்னு கேட்டா, அண்ணனை வணங்குறான், வெகுமதி கொடுக்கிறான், அவர் ஆண்டவரேன்னு சொல்றான், அவர் மேல 7 தடவை கீழே விழுந்து வணங்குறான், மரியாதை கொடுக்கிறான். ஆனா அந்த ஏசா சொல்றாரு, நான் உன்னை நடத்துறேன், நீ என் பின்னாடி வா. கரெக்டா திட்டவட்டமா சொல்லிட்டான், நான் உன் பின்ன வரமாட்டேன், நான் உன் பின்ன வரமாட்டேன். அப்படி சொன்ன அவன் கோச்சுக்குவான்ல, அதனால ஞானமா பேசுறான். மனதின் ஆழத்துல இருந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, இந்த ஏசாவை பின்பற்றி நாம் போகக்கூடாது. நம் கர்த்தரை மாத்திரம் தான் பின்பற்றி போகணும். கர்த்தரை மாத்திரம் தான் பின்பற்றி போகணும். ஏன் கர்த்தர் மாற்ற பின்பற்றி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்போம். நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து, கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த ஏசாவை குறித்து நீங்க பார்க்கும்போது கோபக்காரன், ஏசா ஒரு கோபக்காரன். அதைத்தான் எசேக்கியேல் 35:11 படிக்கிறோம். கோபக்காரன், டக்குன்னு கோபம் வந்துடும், மூக்கு மேல கோபம் வந்துடும். கோபக்காரனை பின்பற்றக்கூடாது. கோபக்காரர்கள், அதான் பைபிள் சொல்லுது, மனிதனுடைய கோபம் தேவ நீதியை வெளிப்படுத்தாது. கோபக்காரனுடைய கோபம் தேவ நீதியை வெளிப்படுத்தாது. கோபத்தினால மனைவியை கொலை பண்றவன் இருக்கிறான், கோபத்தினால பொருளை உடைக்கிறவன் இருக்கிறான், கோபத்தினால சொந்த பந்தத்தை வெறுக்கிறவன் இருக்கிறான், கோபத்தினால தன்னுடைய நல்ல சுபாவத்தை இழக்கிறவன் இருக்கிறான். கோபம் சிலருடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க, எதுக்கெடுத்தாலும் கோபம். சாதாரணமா பேசினா கூட கோபம், நின்னா கோபம், உட்கார்ந்தா கோபம், எழுந்திருச்சா கோபம். எப்ப பார்த்தாலும் அந்த கோபம், அந்த பயங்கரமான அந்த கோபம் அந்த ஏசாவிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஏசா வன சஞ்சாரியா இருந்தான். அவன் வனத்துல தான் இருந்தான், காட்டிலே இருப்பான், எப்ப பார்த்தாலும் காட்டிலே கிடப்பான். ஆனா யாக்கோபு கூடார வாசியும் குணசாலியுமா இருந்தான். குணம், நல்ல குணம் யாக்கோபுக்கு. உங்க வீட்டுல அப்படி யாராவது நல்ல குணம் உள்ளவங்க இருக்காங்களா? உங்க வீட்டுல நீங்க டக்குன்னு நினைச்சு பாருங்க, எங்க வீட்டுல இன்னார் ரொம்ப நல்ல குணம், ரொம்ப சாந்த குணம், ரொம்ப பொறுமை, ரொம்ப அடக்கம் ஒடுக்கம். கோபப்பட்டே நான் பார்த்ததில்லை, கோபப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு யாக்கோபை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, கூடார வாசியும் குணசாலியுமா இருந்தான். குணம், அவருடைய குணத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. கர்த்தர் நம்மிடத்துல எதை பார்க்கிறாரு? குணத்தை பார்க்கிறாரு. நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய வெற்றி.
ஏசாவை போல கோவப்படாதீங்க. கோவப்பட்டு உங்க மதிப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. எதுக்கு கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? சொந்த மனைவி மேல ஏன் கோவப்படணும்? புள்ள மேல ஏன் கோவப்படணும்? கோவப்பட்டா பரவாயில்ல, அதை போட்டுக்கிட்டு இந்த மானங்கண்ணி அடிச்சு அந்த புள்ள தேம்பி தேம்பி அழுவுத. உனக்கு கொஞ்சமாவது ஈரப்பசம் இருக்கா? மனசுல ஈரப்பசம் இருக்கா? இந்த புள்ளை எப்படி அழுக வச்சு வேடிக்கை பார்த்து பாவம் தானே. கத்தர் கணக்க பரல. மனைவியை போட்டுக்கிட்டு காண்டாம இருக்க மாதிரி அடிக்கிறிய. உன்னை நம்பி தானே அந்த பொண்ணை கொடுத்தாங்க. இந்த அம்மா பார்த்தா என்ன ஆகுறது? இந்த வளர்த்த தகப்பம் பார்த்தா என்ன ஆகுறது? கோபம். இந்த கோபம் தான் ஏசாட்ட இருந்துச்சு. அதனாலதான் யாக்கோபு பார்த்தான், இந்த கோபக்கார பையனை நம்பிட்டு நம்ம போகக்கூடாது. இந்த கோபக்காரனை நம்பி போனா நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம விட்டு போயிடும். அதனால அவன் குணமே மாறிடும். அவன் நல்ல குணம் உள்ளவன். அவன் கூடாரவாசி. வீட்டை விட்டு நவர மாட்டான், வெளியில போக மாட்டான். அம்மாவுக்கு ரொம்ப உதவி செய்வான். அதனாலதான் அந்த அம்மா அந்த தகப்பை எப்படி ஆஸ்வதிக்க போறாருங்கிறத இவன்கிட்ட சொல்லிடுச்சு, ஏசாகிட்ட சொல்லல. அப்ப கூடாரவாசி குணசாலி. கர்த்தர் இன்றைக்கும் நல்ல குணம் படைச்சவங்களை எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்தவங்கிறது நல்ல குணம், சாப்டான குணம், மிருதுவான குணம், நிதானமான குணம். கோபப்பட எப்போ ஏதோ ஒரு நேரம் ஒரு கோபம், கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் இப்படி கோபப்பட்டுட்டேன், ஏதாவது அனாவசியமான கோபம் எனக்கு வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அந்த கோபத்தை விட்டுறணும். கோப குணம் இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்றாரு, கோபத்தை விட்டுடு. வேலை செய்யற இடத்துல ஏன் இப்படி கோபப்படுற? அதிகாரிகள்கிட்ட ஏன் கோபப்படுற? உன் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஏன் கோபப்படுற? உனக்கு கோபக்காரங்கிற பேர் வச்சுட்டாங்களே, அவங்க மூக்கு மேல உனக்கு கோபம் வரும்னு சொல்றாங்களே. இந்த கோபம்லாம் வேண்டாம், அவையெல்லாம் மாத்துங்க. கோப குணத்தை வச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. கோப குணத்தை வச்சு கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறது கஷ்டம். கூடார வாசியும் குணசாலியுமா இருந்தான். இரண்டாவது எசேக்கியேல் 35:15 படிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுதும் பாழாவாய், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது அவன்கிட்ட இருந்தது ஒரு பொறாமை. பொறாமை குணம் அந்த ஏசாகிட்ட இருந்தது. பொறாமை. முதல்ல கோபம், இரண்டாவது பொறாமை. பொறாமை நமக்கு இருக்கக்கூடாது. பொறாமைங்கிறது ஆமையிலே அந்த உண்மையான ஆமை இருக்கு பாருங்க, அது வீட்டுக்குள்ள வந்தா கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா அடுப்புல 2 ஆமை படுத்திருக்குயா அப்படின்னாங்க. நல்லதுமா போமா அப்படின்னு. நல்லதுன்னு என்னங்கய்யா சொல்றீங்கன்னாங்க. கடல்ல ஆமை இருக்கா இல்லையான்னு கேட்டேன். கடல்ல ஆமை இருக்கு. அந்த மீனை தானே திங்கிற. கடல்ல நீங்க போகாம இருக்கீங்களா, வராம இருக்கீங்களா? கடல் சம்பந்தமான காரியத்தை நம்ம அந்த ஆசீர்வாதத்தை எடுக்காம இருக்கோமா? ஆமைங்கிறதுல உண்மையான ஆமை இந்த ஆமை தான் பூரக்கூடாது. இந்த ஆமை தான் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல பூரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது. பொறாமை. உண்மையான ஆமை வந்தா கூட தப்பிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஆமையில மோசமான ஆமை பொறாமை, இது வரக்கூடாது. இதுக்கு விளக்கம் எல்லாம் சொன்ன நீங்க வருஷ துவக்கத்திலே ஐயா அப்படி எல்லாம் பேசுறாங்க. அதனாலதான் ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கேன். அல்லேலூயா. வாங்க, அங்க வாங்க, பைபிள் ஸ்டடி இருக்கு, வாங்க பேசிக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பொறாமை. இரண்டாவது அவன்கிட்ட இருந்தது பொறாமை. மூணாவது எசேக்கியேல் 35:12. இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். பாத்தீங்களா? ஏசாட்ட இருந்து அடுத்த ஒண்ணு
அவன் நிந்திப்பான், எல்லாரையும் நிந்திப்பான், தூசிப்பான். நல்லா கவனிங்க, நிந்திக்கிறது, தூசிக்கிறது. இப்ப கோயில் இருக்கு, கோயில் நடந்துட்டு இருக்கு, ஒரு அம்மா நல்லா 50 வருஷம் ஏதோ ஒரு பட்டு புடவை கட்டிட்டு வருது. இதுக்கெல்லாம் பாரியா ஒரு பட்டு புடவை, இதுவும் சேர்ந்துருச்சாங்க, இதுவும் வந்துருச்சாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் இன்னும் சாகலையா, இன்னுமா உயிரோடு இருக்கு அப்படின்னு முன்ன போட்டு ஒரு வார்த்தை, பின்னாடி வந்த ஒரு வார்த்தை, உட்கார்ந்த ஒரு வார்த்தை, நிந்திக்கிறது, தூசிக்கிறது, இதெல்லாம் ஏசா குணம். ஏசாவுடைய குணம் நிந்திக்கிறது, தூசிக்கிறது. அதுலதான் ஆண்டவர் அவனை வெறுக்கிறார். ஒரே தாய்க்கு பிறந்த 2 பிள்ளைங்க, நல்ல கவனிங்க. இந்த ஏசாவுடைய அப்பா தான் யாக்கோபு அப்பா, ஏசாவுடைய அம்மா தான் யாக்கோபு அம்மா. ஏசாவுடைய வீடு தான் யாக்கோபுடைய வீடு, யாக்கோபுடைய வீடு தான் ஏசாவுடைய வீடு. வீடு ஒண்ணுதான், அப்பா ஒண்ணுதான், அம்மா ஒண்ணுதான். ஆனா குணம்தான் கெட்ட குணம். நல்லா பேசி நல்லா பழகிட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு, ஆனா ரெண்டகம் பண்ணிட்டு போறிய. அதான் உலக பழமொழி சொல்றாங்கல்ல, பால் குடிச்ச வீட்டுக்கு பாண்டகம் பண்ணாத, ஒப்பிட்டவர்களை உள்ளளவு நினை, சத்துருவா இருந்தாலும் அவனை சிநேகிந்தான்னு சொல்றாரு. நான் சொல்றேங்க, உண்மையான கிறிஸ்தவங்க குணத்துல மாறணும். உன்னுடைய குணம் ஒரு குழந்தை குணம் மாதிரி மாறணும். உன் பேச்சு, உன் நடைவிட பாவனை எல்லாமே மாற்றப்படணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். அதனாலதான் யாக்கோபு அவன் பின்ன போக விரும்பல. அவன் எப்படியோ சொல்லி அவன் அந்த ஏசா பின்னாடி போக அவன் விரும்பல. ஏசா பின்னாடி போகாம இருந்ததுக்கு காரணம் இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு சித்தமானா காலையில இதே யாக்கோபை குறித்து வேறு காரியத்தை காலையில ஆராதனையில பிரசங்கம் பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற ஒரு காரியம், யாக்கோபு அந்த ஏசா பின்னாடி போகல. ஏசாவுடைய காரியத்தை நல்லா அறிஞ்சான். கூட பிறந்தவன்ல, அவனுக்கு அண்ணனை பத்தி தெரியும். அண்ணன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பெல்லாம் பேசுவான், என்ன பண்ணுவான் எல்லாம் தெரியும் அவனுக்கு. அதனாலதான் அவன் கர்த்தரையே தனக்கு முன்ன வைத்து, என்னை நடத்துகிறவர் கர்த்தர், என்னை போஷிக்கிறவர் கர்த்தர், எனக்கு உடுத்துறவர் கர்த்தர், என்னை எல்லா விதத்திலையும் என்னை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர், நான் கர்த்தரை தான் எனக்கு முன்ன வைப்பேனே தவிர வேற யாரையும் எனக்கு முன்ன நான் வைக்க மாட்டேன். இந்த ஒரு காரியத்துல நம்ம உண்மையா இருந்துட்டா இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய ஜெயம், இந்த வருஷம் ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு முன்ன நான் கர்த்தரை வைப்பேன்னு சொல்லி? 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல 2 கைகளை உயர்த்தி நல்ல ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மௌனமா இருப்போம்னு அர்த்தம். வாய் நல்ல திறந்தப்பா, எங்களுக்கு முன்னே நீங்க தான்ப்பா போகணும், நீங்க தான்ப்பா எங்களை நடத்தணும், நீங்க தான்ப்பா எங்களை ஆசீர்வதிக்கணும், வேற யாரும் எங்களுக்கு முன்ன வைக்க மாட்டோம் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு முன்ன போகணும், நீங்க தான்ப்பா எங்களுக்கு முன்ன போய் எங்களுக்கு வழிகாட்டணும். உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சார். ஒரு பாடல்ல 2 கவி பாடி கொஞ்ச நேரம் பேசி நான் முடிச்சிருவேன். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கண்களை மூடி இந்த பாட்டை நான் பாடுவோம். நமக்கு முன்னே இயேசு போகட்டும், உன் குடும்பத்துக்கு முன்னே, உன் பிள்ளைகளுக்கு முன்னே, உன் கார் புறப்படும் போது கர்த்தர் முன்னே போகட்டும். நீ வயலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது உனக்கு முன்னே அவர் போகட்டும். அவர் முந்தி போய் தடைகளை உடைக்கட்டும், வழிகளை செம்மைப்படுத்தட்டும். இந்த வருடம் நீ தோத்து போகக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது, நீ எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் கை உயர்த்து. இயேசு நாயகா, இயேசு நாயகா, மாமிச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாய் மாற்றும் இயேசு நாயகா. எல்லாரும் இயேசு நாயகா, இயேசு இயேசு நாயகா, இயேசு என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் இயேசு. ஓ வரவா வரவா இயேசு, 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 குழந்தை உள்ளமாய் மாற்றும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இயேசு, 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 மாமிச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாய் மாற்றும் இயேசு நாயகா, இயேசு. ஓ ஹalleluya, இயேசு. ஓ இயேசு, இயேசு. ஆமென், ஆமென். நான் சுருக்கமா தான் ஒரு செய்தியை கொடுத்துருக்கேன். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஏசா யாக்கோபும் ரொம்ப பகை. கர்த்தருடைய கிருபையினால ரெண்டு பேரும் ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. பகை நீங்கி போச்சு. ஆனா அவனுடைய சுபாவமே நான் சொன்ன சுபாவம் தான். கோபம், நையாண்டி பண்றது, எரிச்சல் அடைகிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்கிறது. வனசஞ்சாரி, வனத்திலே கிடக்கிறவன், எப்பொழுதும் முரட்டு குணம், மிருகத்தனமான சில வேலைகள், மிருகத்தோட மிருகமா இருக்கிறதுனால மிருக புத்தி, மிருகம். வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் 6 நாளில் உலகத்தை உண்டாக்கிட்டார். 6 நாளில் தண்ணியா இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். அந்த 6வது நாள் தான் மிருகத்தை உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. அது என்ன, மனுஷனை உண்டாக்கிட்டு அதே நாளில் மிருகத்தை உண்டாக்கும் போது மனிதனும் மிருகமும் எப்பொழுதும் ஒருத்தர் பிரியாம இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லார் வீடுகள்லையும் நாய் இருக்கு, பார்த்தீங்களா? எல்லார் வீடுகள்லையும் அந்த விலங்குகளை அவங்க பயன்படுத்துறாங்க. முயல், எல்லாருடைய வீடுகளை பாருங்க, அவங்க அந்த மிருகங்களை பயன்படுத்துவாங்க. ஆனா அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, அந்த அந்த மிருகம் இருந்தாலும் சிலருடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கோபம், அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கும்போது அந்த மிருக சுவாபம் அது இயற்கையாக சில பேருக்கு அது வந்துடும். நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் பழகுவாங்க. உங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க, உங்க அக்காவோ தங்கச்சியோ யாரோ வந்திருக்காங்க. 2 நாள் நல்லா கவனிச்சிங்க, 3ஆம் நாள் ஏன் இப்படி விரட்டுறீங்க, ஏன் அவங்கள படாத பாடுபடுத்துறீங்க? போகும்போது பெட்டி படுக்கையோட இப்படி அழுதுட்டு போறாங்க, பார்த்தீங்களா? எவ்வளோ வேதனையா போயிட்டாங்க, பார்த்தீங்களா? நான் ஒன்று சொல்றேங்க, சொந்த பந்தம் இல்லாமல் நிறைய பேர் பிறந்து வாழ்றாங்க. எந்த சொந்தமும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை. ஆனா ஏன் நம்மளை சொந்த பந்தத்தோட கர்த்தர் படைச்சிருக்காரு தெரியுமா? நம்முடைய உயிருக்கு கேரண்டி கொடுக்குறவங்க அவங்க தான். கர்த்தருக்கு அடுத்தது நமக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவங்க நிற்பாங்க, நமக்காக எதையும் செய்வாங்க. கர்த்தருக்கு அடுத்தது நம்ம கொடுக்குற சொந்த பந்தம். அதை வெறுக்கக்கூடாது, அவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது. ஒரு காலம் நீங்க பெரிய வீடு கட்டி இருக்கலாம், வயல் இருக்கலாம், கார் இருக்கலாம், அவங்க ஏழையா இருப்பாங்க, நல்ல துணி இருக்காது, பசிக்கு நல்ல சாப்பாடு இருக்காது. உன் கூட பிறந்தவங்க, உன் சொந்தம், உன் பந்தம், அவங்க வீட்டுக்கே நான் போக மாட்டேன், அந்த அந்த மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். இதெல்லாம் என்னங்க பாவம் தானே? நம்ம குடும்பம் தானே, நம்ம குடும்பம் தானே. அவங்க ஒரே இடத்துல தானே வசிக்கிறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பாகுபாடு பண்றீங்க? அது உங்களை மீறி வருது, பார்த்தீங்களா? அதான் மிருக குணம். இந்த மிருக குணம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும். சரி, யாக்கோபு அவன் ஏசா பின்னாடி போகல. ஆனா யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அவன் ஜெபிக்கிற மனுஷன். அதை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவன் ஜெபிக்கிறான், நைட் எல்லாம் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். என்னை நீங்க ஆசீர்வதிச்சாதான் நான் உங்களை விடுவேன். இன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பெரிய மகனை, என் மகளை, என் கணவரை, என் என்னுடைய மனைவியை, எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கலைன்னா நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த இடத்துக்கு நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? இந்த நைட்டு ஏன் கண்ணு முழிக்கிறேன் தெரியுமா? ஆசீர்வதிக்கிற தெய்வமே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அப்ப பாருங்க, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாக்கோப்புக்கு என்ன ஆசீர்வாதம் குறைஞ்சிருந்துச்சு? யாக்கோப்பு மாமனார் வீட்டை விட்டு வெளியில வரும்போது 2 பரிவாரத்தோட வந்தானோ. பரிவாரம்னா என்ன தெரியுமா? ஒரு ராஜாவுக்கு இருக்கிற சொத்துல, ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு இருக்கிற சொத்து 2 மடங்கு சொத்து இவன்ட்ட இருந்துச்சான். ஒரு தேசத்தை ஆள்ற ராஜாவுட்ட இருக்கிற சொத்து 2 மடங்குன்னு வச்சுங்களேன், அது இவன்ட்ட கர்த்தர் வச்சிருந்தாரு. அவ்வளவு சொத்துகள் வச்சிருந்தான். ஆனா என்னை ஆசீர்வதின்னு அவன் கேட்கறதுக்கு என்ன காரணம்? உனக்கு என்ன குறைவு இருக்கு? ஆடு குறைவுதா, மாடு குறையுதா, ஒட்டகம் குறையுதா, இல்ல உனக்கு என்ன குறைவு இருக்கு? எல்லாம் தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு, அப்புறம் என்ன ஆசீர்வதின்னு கேட்கிற? என்னன்னு கேட்டா, இதெல்லாம் இருக்கு, ஆனா அதை ஆள்றதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நீங்க தான் கிருபை கொடுக்கணும். பாக்கெட் நிறைய பணம் இருக்கு, அதை நீ நல்ல முறையில் செலவு பண்ண முடியல, அப்படியே கொண்டு போய் அங்க வட்டிக்கு கொடுத்துட்டு, அப்படியே கொண்டு போய் அந்த மருத்துவமனையில கொடுத்துட்டு, கையில வந்ததும் தெரியல போனதும் தெரியல.
நீ விதைக்கிற இன்னொருத்தன் அறுக்கிறான், நீ கட்டுற அவன் விலைக்கு வாங்கிடுறான். என்னையா அது கொடுமை நடக்குது? உனக்குன்னு உள்ளதெல்லாம் இன்னொருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிடுறான், உனக்குன்னு உள்ளதெல்லாம் அவன் எப்படியோ ஏமாத்திட்டு போயிடுறான். ஒரு சில நிமிஷத்துல எல்லாத்தையும் ஏமாந்து நடுவீதியில நிக்கிற. ஒரு 10 பைசாவா இருக்கட்டும், அதை நம்ம செலவு பண்ணணும், அதை நம்ம உபயோகப்படுத்தணும். ஆண்டவர் கொடுப்பாரு, அணிவிக்கிற ஆசீர்வாதத்தை கத்த தரணும். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அந்த கோடிகளை வச்சு அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அதைத்தான் கேட்கிறான், என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதிக்கலன்னா நான் விட மாட்டேன். இந்த சொத்து வீடு எனக்கு கொடுத்தது எல்லாம் இன்னைக்கு நைட்டோட போயிடும் போல இருக்கு. ஏசா கொலைகாரன் வர்றான், கோபக்காரன் வர்றான், என்னை அடிச்சு என்னை கொன்னுடுவான். அதுக்கப்புறம் இந்த சொத்து இந்த பணம் எனக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டியும் யார்கிட்ட போயிடும். ஐயோ நான் இருக்க மாட்டேனா, இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேனா, நைட்டோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா, நாளைக்கு நான் பகலை பார்க்க மாட்டேனா, இதெல்லாம் யாருக்கு, இதெல்லாம் யாரு கைக்கு போக போகுது? அந்த பயம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னுத்தையும் பண்ண முடியாது. ஒரு பெரிய பணக்காரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். அவன் ஒரு கதையா நான் கேள்விப்பட்டேன். தங்க கட்டியில அவன் வீட்டுல அவனுக்குன்னு உள்ளது, அவன் ப்ராப்பர்ட்டி அவனுக்குன்னு உள்ளது. தங்க கட்டிகளையும் பணத்தையும் ஒரு வீட்டுக்குள்ள, அவன் வீட்டுக்குள்ள அவன் ரூமுக்குள்ள வச்சிருக்கிறான். அது உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு அந்த கதவு திறக்கணும், கதவு மூடணும்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்பர் இருக்கு. உள்ள போகும்போது சொல்லிட்டு போனா திறந்துருச்சு, வெளியில வரும்போது மறந்துட்டான். 6ன்னு தெரியல 7ன்னு தெரியல. அங்க தங்க இருக்கு, பணம் இருக்கு, அங்கேயே கடந்து நாய் மாதிரி செத்துருக்கான். இவன் உள்ள போனது வெளியில இருக்கிறவனுக்கு தெரியாது. அங்கதான் தங்க இருக்குல்ல, பணம் தான் அங்க இருக்குல்ல. யாருக்கிட்ட இல்லாத பணம், யார்கிட்ட இல்லாத தங்கம் அங்க இருக்குல்ல. அதை வாங்கி ஏதாவது ஒரு டீ பண்ணு வாங்கி சாப்பிட, ஏதாவது ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட இருக்கு. இதை எங்க போய் நான் மாத்துறது? நான் தான் மாட்டிக்கிட்டேன், நான் தான் அலுவலகத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். நம்பர் தெரியலையே, நான் உள்ள இருந்து அவங்களை யாரை கூப்பிடுறது? உள்ளே செத்து போயிட்டான். இதுதாங்க மனுஷனுடைய நிலைமை. கர்த்தர் தாங்க அந்த அணிவிக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் கட்டளை வாங்கிட்டு கீழே படுத்து கிடக்குறான் தெரியுமா? செருப்பை வாங்கி காலுக்கு போடாம வாங்கினதுல இருந்து கடிக்குதான். வாங்கின அன்னைக்கே கடிச்சிருக்கு. அவ்வளவு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கான். செருப்பு போடுறது இல்லை, வேட்டியை வாங்கி வாங்கி அடிக்க வைக்கிறான். ஒரு வேட்டியை கட்டிட்டு வெளியில போறது இல்லை. நான் இன்னைக்காவது ஒரு நாள் கட்டுறோம் பாருங்களேன், கட்டுறோம் பாருங்களேன். என்னைக்கு போகும்போதா, ஐஸ் பெட்டியில போகும்போதா கட்ட போற? கட்டு, நல்ல சாப்பிடு, நல்ல சந்தோஷமா இரு, சமாதானமா இரு. கர்த்தர் கொடுக்கிறாரு, அதை அனுபவிக்கிற கிருபையை கொடுப்பாரு. அதான் கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சா என்ன ஆசீர்வாதம் உனக்கு குறைவு இருக்கு? ஒட்டகம் இல்லையா, ஆடு இல்லையா, மாடு இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா? எல்லாம் தான் இருக்கு. அணிவிக்கிற ஆசீர்வாதம், அதை உபயோகப்படுத்துற ஆசீர்வாதம். சேர்த்து சேர்த்து வச்சு பல்ல பொழுந்துட்டு போயிடக்கூடாது. அதனால தேவனுக்கு கொடுக்கணும், ராயனுக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. அவன் பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத கரெக்டா கொடுத்துடணும். அவன் பலிபீடம் கட்டுறான், கடவுளுக்கு பலி செலுத்துறான், கர்த்தரை உயர்த்துறான், அதெல்லாம் கரெக்டா அவன் செய்யறான். ஆனா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறத கரெக்டா கொடுத்துடணும். வருஷ துவக்கத்துல கர்த்தருக்கு நல்ல உகந்த காணிக்கைகளை கொடுக்கணும், நல்ல தசமபாகங்களை கொடுக்கணும். சர்ச்சு வளரணும், ஊழியம் பெருகணும், ஆத்துமாக்களை அநேக ரட்சிக்கப்படணும். நம்முடைய பணம் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க கடவுளுக்கு மகிமையா இருக்கணும். அதுல கவனமா இருங்க. உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். உங்களை ஆண்டவர்
கைவிடவே மாட்டார். உங்களை ஒரு நாள் ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போகவும் மாட்டார். அப்ப ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதை எப்ப செய்யணும்னே தெரியாம இருக்காங்க. எதை எப்ப செய்யணுமோ அப்ப செஞ்சிடணும். நாளைக்கு விடிஞ்சா நமக்கு ஆராதனை, வீட்டுக்கு விறுவிறுன்னு 4:30 முடிஞ்சிடும். விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு அதிரசமோ, ஏதோ ஒரு ஏதோ இட்லியோ வடையோ ஏதோ சுழியனோ தின்னுட்டு குளிச்சுட்டு தின்னுட்டு டக்குன்னு வண்டி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சர்வீஸு 2வது சர்வீஸு சொல்லுவாங்க, கரெக்டாக வந்துடணும். இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படிலாம் செய்யக்கூடாது. எதை எப்போ செய்யணுமோ அப்போ செஞ்சிடணும். வைத்தியனுக்கு வைத்தியம் பார்த்த கதை தெரியுமா உங்களுக்கு? நல்லா உட்காருங்க சொல்கிறேன். வைத்தியனுக்கு வைத்தியம் பார்த்த கதை. மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னாக்க மாட்டு ஆஸ்பத்திரி, அப்பெல்லாம் இப்போ மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் வந்துட்டாங்க. அப்பெல்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களை அழைச்சிட்டு வருவாங்க. மாத்திரை ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும். மாட்டுக்கு கொடுக்குற மாத்திரை இவ்வளோ பெருசு இருக்கும். அச்சு வெள்ளம் கணக்கில் இருக்கும். ஒரு 6 மாத்திரை 8 மாத்திரை கொடுங்க அப்படின்னா மாத்திரை எடுத்துட்டு போய் ஏன் மாடை இதில் 2 முன்னாடி போட்டுக்க, இதை பின்னாடி போட்டுக்கன்னு சொன்னால் போட்டுக்கும் போது அது தலையை ஆட்டும், கொம்பை வச்சுட்டு முட்டை வரும். அதனால ஒரு மூங்கி இருக்குல்ல, கூடு மூங்கிய அதை உள்ள நோண்டிட்டு அதை புனல் மாதிரி செஞ்சு அதில் இந்த 8 மாத்திரையை போட்டு மாட்டினுடைய வாயில் வச்சு ஊதணும். ஊதுனா வயிற்றுக்கு போயிடும், மாடு நல்லாயிடும். இவன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணா அது ஊதிருச்சு. வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண பாருங்க, அது ஊதிருச்சு ஒரே ஊதா. இந்த 8 மாதிரி இவன் வயிற்றுல போயிடுச்சு. புரியுதா? எதை எப்ப செய்யணும், எப்ப செய்யணும், எதை எப்படி ஆண்டவரோடு இருக்கணும், எப்ப முழு இரவு ஜெபம் பண்ணணும், எப்ப வாக்குத்தத்தம் எடுக்கணும், ஆராதனைக்கு எப்ப போகணும், ஆண்டவருக்கு எதெல்லாம் கொடுக்கணும், தேவன் எப்படியெல்லாம் உயர்த்தணும், கரெக்டா செய்யணும். மாத்தி செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். யாக்கோபை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு பார்த்தீங்களா ஆண்டவரு? யாக்கோபேன்னு ஏன் சொல்றாரு? போற இடம்லாம் பலிபீடம் கட்டுறான். முத ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை அபிஷேகம் பண்ணி எண்ணெயை போட்டு அந்த கல்லை கர்த்தருக்காக நிறுத்தணும். அதே அவன் அண்ணங்காரன் செஞ்சான அந்த வேலைய. அவன் வீட்டுல இருந்து வெளியில வந்தான்ல, எண்ணெயை கொண்டு வந்திருக்கான். வீட்டுல இருந்து வந்தவன் எண்ணெயை கொண்டு வந்திருக்கான். அந்த எண்ணெய் எதுக்கு தெரியுமா? கர்த்தரை நினைச்சு அவருக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தணும். இந்த எண்ணெயை கடவுளுக்காக நான் பயன்படுத்ததான் நான் வீட்டுல இருந்து வரும்போது எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு படுத்து கர்த்தர் தரிசனமான பிற்பாடு காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு ஆலயத்தை கட்டுறது மாதிரி கட்டுறான். அந்த கல்லை நட்டு அந்த கல்லை அவன் கொண்டு வந்த எண்ணெயினால அபிஷேகம் பண்றான். போற இடத்துல அந்த எண்ணெய் நமக்கு பயன்படும். அந்த எண்ணெய் தான் என் கையில இருக்கு, அதையும் கொண்டு போய் இந்த கல்லுல நான் ஊத்தணுமான்னு அவன் நினைக்கல. அதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறான். உயர்ந்த எண்ணம். கர்த்தருக்கு எதையும் கொடுப்பான், உயிரையே கொடுப்பான், சொந்த குடும்பத்தை கொடுப்பான். பிள்ளைங்க பார்த்தீங்களா, அவன் பிள்ளைங்க 12 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க கர்த்தருக்கு உடைய பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்க தான் உலகம் பூரா இருக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகள ஒரு பிள்ளை தான் யூதா. அந்த கோத்திரத்துல தான் இயேசு வந்தார். அவன் பெற்றெடுத்த பிள்ளையில 12 பிள்ளையில ஒரு பிள்ளை பேர் யூதா. அந்த யூத கோத்திரத்துல தான் இயேசு வந்தார். இயேசு அந்த யூத கோத்திரத்துல தான் வந்தார். அந்த யூத கோத்திரம் தான் இன்றைக்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு தேவன் ஆசீர்வதிக்கும் போது நீ இஸ்ரவேல் எனப்படுவாய், நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். நீ எனக்கு ஒரு கல்லை நட்டு எண்ணெயை வார்த்து என்னை கனம் பண்ண மனிதன், பலிபீடம் கட்டின மனிதன், தன்னையும் தன் குடும்பத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த மனுஷன், ஜெபிச்ச மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியவன் என்ன மனுஷன், கர்த்தருக்காக எதையும் செய்கிறவன், நல்ல குணம் உள்ளவன், நல்ல எண்ணம் உள்ளவன், கடவுளுக்கு பயப்படுறவன்,
அதனாலதான் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அதே நேரத்தில் அவர் யாக்கோபின் தேவன். நன்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நமக்கு முன்னே அவர் போக போகிறார். நம்முடைய சபை அவர் தான் நடத்த போறாரு. நம்முடைய குடும்பங்களை நடத்த போறாரு. இனி பயம் வேண்டாம், இனி கலக்கம் வேண்டாம், போராட்டம் வேண்டாம். 2 நிமிடம் முழங்கால் போட முடியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நிமிஷம் முழங்கால் படிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.